அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நான் இப்போது இருக்கும் இந்த அருமையான அழகான வில்லேஜுடைய பெயர் க்ராப்ஸ்டன். இந்த வில்லேஜில் நான் அடிக்கடி பயணிப்பதுண்டு. அப்போதெல்லாம் இந்த ரூஃப் அவர் பழைய ஒரு மோட்டார் பைக் போகுது. அப்போதெல்லாம் இந்த ரூஃப் பற்றி ஒரு வீடியோவை பதிவிடணும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். அந்த வகையில் இதற்கு சொல்கிறது டெச்ட் ரூஃப். இந்த டெச்ட் ரூஃப் வீட் மற்றும் பார்லி போன்ற அந்த வயல்கள் இருக்குதே, அந்த மரங்கள், உதாரணமாக எங்களுடைய நெல் மரத்தினுடைய அந்த வைக்கோல் இருக்கிறது அல்லவா, அதுக்கு ஒற்றதாக இந்த பார்லி வீட் போன்ற ஃபீல்டு இருக்குது இங்கே. அந்த மரங்களை கொண்டும் இன்னும் அதைவிட கொஞ்சம் உயரமான வாட்டர் ரீட்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த மரங்களை கொண்டும் ஒரு வகையான மெட்டீரியலால் தான் இதை வடிவமைத்திருக்கிறாங்க. பாருங்கள், இங்கிலாந்தின் மெடிவல் யுகத்தின் அழகான கூரைகள் இன்றும் பாவனையில். இந்த க்ராப்ஸ்டனில் மட்டுமல்லாமல் ஹூட்டன் ஆன் த ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஊர் இருக்கிறது. வுட் ஹவுஸ் ஈவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர் இருக்கிறது. லெஸ்டரை சுற்றிய எத்தனையோ கிராமங்களில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய இவ்வகையான தனித்துவமான கூரைகளை கொண்ட பழைய வீடுகள் ஏராளமாக இருக்கிறது. இது இந்த யூகேயினுடைய வரலாற்றின் மெடிவல் யுகத்துக்கு சேர்ந்தது. அதாவது ரோம படையெடுப்புக்கு பின்னைய காலம் மெடிவல் யுகம். அதற்கு பிறகு விக்டோரியன் இங்கிலீஷ் காட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க பின்னால். இது விக்டோரியன் காலத்து கட்டிடம். இதுபோல் பல யுகங்களை தாண்டிய வரலாறு படைத்த யூகே நாட்டில் இன்னும் இந்த மெடிவல் யுகத்தின் கூரைகள் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அது உண்மையில் அற்புதம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கூரைகளை அவர்கள் தற்போது நவீனமாக கட்டப்படக்கூடிய கொட்டேஜஸுக்கும் கூட இவ்வாறுபட்ட கூரைகளை தயாரிக்கின்றார்கள். அந்த கூரைகளை சமைக்கும் அந்த முறைமையை பார்க்கும்போதே பார்க்க மிக அழகாக இருக்கும். உண்மையில் அது மிகவும் ஒரு ஹார்ட் ஒர்க். எத்தனையோ பண்டலாக அடுக்கி அதை செருகி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பி எப்படி ஒரு சிலையை செதுக்க நேரத்தை எடுத்து அதை வடிவமைக்கின்றானோ அதுபோல இவர்கள் அந்த கூரையையும் அழகு பார்த்து ஒவ்வொரு டிசைனில் வடிவமைக்கிறார்கள். எனவே உங்களுக்காக ஐக்கிய ராஜ்யத்தின் டெச்ட் ரூஃப் பற்றிய சிறிய காணொளி பாருங்கள். இன்னும் அழகான கோட்டேஜுகள் எல்லாம் நிரம்பிய இங்கிலீஷ் வில்லேஜுகள் இப்படி தான் இருக்கும். இன்னொரு காணொலியை சந்திப்போம். இந்த டச் ரூஃப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க.